எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மாதிரி இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சாமி பாட்டு ப்ரோ, ஒரு பாட்டு வேறுபாடே கிடையாது ப்ரோ. பசங்க தான் எனக்கு மாசு சரியான வைப்பா இருந்தது. தளபதி வந்துட்டா மதுரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. கடைசி பாட்டுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. இந்த கண்ணு நல்லா இருக்கா இந்த கண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க நீங்க, ரெண்டுமே நல்லா இருக்கு. செங்கோட்டை அங்க பேசும்போது சொன்னாரு, சரி மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு மாநாடு என்னன்னு காட்டுவோன்றதுக்காண்டி காட்டுறாரு. 4-5 தாட்டி கேட்டாதான் நல்லாவே புரியும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னுட்டா அப்படியே நரம்பெல்லாம் செதறுது ப்ரோ. இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை எங்கேயுமே பார்த்ததுல ஒரே ஆளுக்கு வந்திருக்கு. நான் மிரட்டி விட்டாரு அனிருத். ட்ரெயிலர் தான் வெயிட் பண்ணிக்கிறோம், அதுக்கு கொடூரமா பண்ணுவோம். ஜனவரி 9 தேட்டரே தெரிக்கும் ப்ரோ. கூட்டம்னு வருதா அழகரா நாங்கலாம் கேட்கும்போது உங்களுக்கு வெறி வருதா? எங்க எல்லாத்துக்கும் வந்து 10K எல்லாம் பேச்சுக்களே வரவே கூடாது. 26ல ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். தளபதின்ற அந்த ஒரு லயனுக்கு அடி கிளப்பிட்டாப்ல அண்ணன். அதே மாதிரி இவ்வளவு வருஷம் நடந்தது அரசியல் சார்ந்ததும் சரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மாதிரி இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல தளபதி கச்சேரி வச்சுக்கோங்க, டிவிக்கு ஆனந்தம் வச்சுக்கோங்க, எல்லாமே அரசியல் சார்ந்து இருந்துச்சு. இதுவே ஒரு சில வேர்டு அரசியல் சார்ந்து இருக்கு. நான் மிரட்டி விட்டாரு அனிருத், பிஜிஎம் கிளப்பிட்டாரு. கடைசியில அந்த ஒரு அண்ணனை வந்து எல்லாரும் கை வச்சு இது பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும், அது கொண்டு ஒரு அல்டிமேட் தியேட்டர் பிளாஸ்ட். அது மாநாடு மக்கள் சந்திப்படியாவே சொன்னா இவங்களுக்கு மாநாடுக்கு அர்த்தமே தெரியல ப்ரோ. மதுரை அரட்டி விட்டாரு, அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற வேண்டிய அரட்டி விட்டாரு. மக்கள் சந்திப்பு வேற என்ன பண்றது, இவங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். மாநாடுனா இவனுக்கு அர்த்தம் தெரியல. சரி மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு மாநாடுனா என்னன்னு காட்டுவோன்றதுக்காண்டி காட்டுறாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, கரூர் சம்பவம் ஆயிருச்சு, தளபதி பக்கம் இனிமே யாரும் வரமாட்டாங்க நினைச்சாங்க. புதுச்சேரியில பாத்தீங்க அடிச்சு பறக்க விட்டாங்க. இன்னைக்கு ஈரோடு லாஸ்ட் பண்ணிட்டாரு. என்னைக்குமே தளபதி தான். நீங்க என்ன குட்டி தலைக்கையெல்லாம் 2 தவக்கால பல்ட்டி அடிச்சாலும் தளபதியை தொடவும் முடியாது, உங்க மேல மயிரை புடுங்கவும் முடியாது. மறுபடியும் மதுரைக்கு வரட்டும். சும்மா அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கே அலர் சித்திரத்துல நடத்தி விட்டோம். மறுபடியும் வரட்டும், இன்னொரு சித்திரத்துல நடத்துவோம். ஒரே வருஷம் 2 சித்திரத்துல நடத்துவோம் தளபதிக்கு. ரைட் என்றும் தளபதி. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா? தேட்டர் அர்லவுட் வந்திருக்கோம் 2026ல. நாங்களும் 2026ல ஸ்டாலினுக்கு இருக்கு. ஸ்டாலினுக்கு கொடூரமான கணக்கு. எங்க அண்ணன் தான் 2026ல எங்க அண்ணன் தான். அவனால மாத்த முடியாது. சீமான் அழிஞ்சு கொண்டீங்க. ஜனவரி 9 மதுரைக்கு சித்திர திருவிழா. அன்பா ரொம்பலாம் சொல்றது ஒண்ணுமே வேணாம். ஒரு பேரே வரலாறு. அன்னைக்கு எம்ஜிஆர், இன்னைக்கு வாழ்ற எம்ஜிஆர். இன்னைக்கு செங்கோட்டை அங்க சொன்னாரு 26ல பாப்பீங்க. ஒரே பேரே வரலாறு. 26ல ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். அண்ணன் வந்தாலே மாநாடுதான். அண்ணன் மக்கள் சந்திப்பா இருந்தாலும் அது மாநாடு மாதிரிதான் நடக்கும். அது நம்ம சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, அததான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு செங்கோட்டை அங்க பேசும்போது சொன்னாரு, நான் வாழ்ற எம்ஜிஆர் கூட இருந்தேன். இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை எங்கேயுமே பார்த்ததுல ஒரே ஆளுக்கு வந்திருக்கு. அது இனிமேலும் யாருக்கு வரப்போறது கிடையாது. ஒரே பேரு வரலாறு. 26ல ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். மக்கள் சந்திப்புன்னு ஒண்ணு நடத்தினா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இதே கேள்விதான் எனக்கும் இருக்கு. அரசியல் வரலாற்றிலே நம்ம வந்து மாநாடு நடத்தணும், ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு காசு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், சரக்கு கொடுக்கணும், கொள்கை கூட்டத்தை கூட்டணும். அந்த கொள்கை கூட்டம் இப்ப நடந்துச்சு பார்த்தோம். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எங்க அண்ணன் ரோட்ல நடந்தாலே எப்படி கூடுன்ற கூட்டம் நமக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு மனுஷனுக்கு இப்படி கூடுமா? ஒரு மனுஷனுக்கு இப்படி கூடுமா? நம்ம மதுரையில கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கூடியிருக்கோம், அலருக்கு தான் கூடியிருக்கோம். அதே கூட்டம் அலரு கூட தப்பு போடுவோம். 2 பேர் கடையில தான் போட்டி. கூட்டம்னு வருதா அழகரா நாங்கலாம். கடைசி பாட்டு செம்ம வைபு ப்ரோ. பக்காவா பண்ணிருந்தாங்க. அனிருத் வந்து குறை சொல்லவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. ஆனா கடைசி பாட்டு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. கடைசி படம் நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சொல்லவே முடியல ப்ரோ, அவ்வளவு வைபா இருந்துச்சு பாட்டு. கடைசி பாட்டுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. கடைசி படம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏன் அழுகுறீங்க? சினி ஃபீல்ட்லயே பாத்துட்டோம் ப்ரோ, வைப் பண்ணிட்டோம். இங்க அப்படியே ரத்தம் அப்படியே நரம்பெல்லாம் செதறுது ப்ரோ. அப்படி இருந்துச்சு ப்ரோ, செம வைப்பு. ஒரு இடத்துல நின்று என்னால பேச முடியல, அவ்வளவு வைப்பா இருந்துச்சு. இதுதான் கடைசி படம். கடைசி சிங்கிள் நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிடிச்சிருக்கா செகண்ட் சிங்கிள் பிடிச்சிருக்கா ப்ரோ? ரெண்டுமே தெரிக்க விட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓரளவுக்கு இதா இருந்தாலும், ஆனா செகண்ட் சிங்கிள்ல வச்சு செஞ்சுட்டாரு ப்ரோ. அனிருத் மிரட்டி விட்டாரு ப்ரோ. ஜனவரி 9 தேட்டரே தெரிக்கும் ப்ரோ. மதுரையே பதற விட்டு சதற விட்டு வருவோம் ப்ரோ. இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. 10K எல்லாம் பேச்சுக்களே வரவே கூடாது. தற்குறின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் போடுறீங்க. யாரு தற்குறிங்கிறத 2026ல காட்டுவோம் ப்ரோ. நாங்க செம்ம மாஸ் பண்ணி எங்க தலைவனை ஜெயிக்க வச்சு அந்த அரியாசனத்துல உட்கார வைப்போம் ப்ரோ. மாஸ் பண்ணி காட்டுறோம். 2026 வெற்றி நமதே.
கான்ஃபிடென்ட்டா இருங்க. புள்ள அரிச்சிருச்சு ப்ரோ. ஒரு மாதிரி அனிமினேஷன் ப்ரோ. அவர் சொல்லிட்டு போனார் அனிமினேஷன்ல நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு மாதிரி போய் சொல்லிட்டு போனார் ப்ரோ. செதுக்கிட்டாங்க ப்ரோ, வேற லெவல் பண்ணிட்டாங்க, செதுக்கிட்டாங்க. அது என்ன சொல்ல ஒவ்வொரு தடவையும் விஜய் படத்துக்கு ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. எல்லா டைட்டில் கடை இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ண விஷயம் ப்ரோ எல்லாமே ஒரு ஃபீல் ப்ரோ. அவர் மேல இருக்க ஒரு அன்பு, அதுதான் முக்கியம். டிஃப்ரெண்டா பண்றதோட இந்த படத்துல வந்து அவர் போல அவர் இன்னும் இருக்காரு இந்த ஃபீல்டுல அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ப்ரோ. இன்னொன்னு அப்படி செதுக்கிருக்காங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. டான்ஸ் சொல்லவே வேண்டாம், பிச்சுட்டாங்க ப்ரோ. ஐயோ எனக்குலாம் அந்த உன் பேரே வரலாறே அசையாதும் அழிக்க முடியாதேன்னு சொல்றப்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் அரிச்சிருச்சு. அப்படியே ஃபீல் ஆகி நம்ம அண்ணன் நம்ம விட்டு போறாரா போல ப்ரோ. அவர் வாராரு, அவர் வந்து என்ன சொல்ற திரையை விட்டு தரைக்கு வராப்புல. தரையிலேருந்து அவரை நம்ம மேலே தூக்கணும். அடுத்து அது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆடின டான்ஸ் நல்லா இருக்கா, செகண்ட் சிங்கிள் ஆடின ப்ரோ? அதாவது இந்த கண்ணு நல்லா இருக்கா, இந்த கண்ணு நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க நீங்கள். ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. அவர் வந்து ஒரு ஃபீல் ப்ரோ. இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிடிச்சிருக்கா? கண்டிப்பா ப்ரோ. அதில் அதான் ப்ரோ சொல்கிறேன், ஒன்னோட ஒன்று பெட்டராக இருக்கும். ஆனால் அண்ணன் வந்து அண்ணன் மேலுக்கு மேலே போயிட்டே தான் ப்ரோ இருக்கும். அதோட இதோட அது பெஸ்ட்டு. என் ட்ரெய்லர் வரும், அடுத்து அது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரோ. அது நார்மலாக நடக்கிறது ப்ரோ. அது வந்து மக்கள் சந்திப்பு சக்ஸஸாக முடிஞ்சிருச்சா? சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. 1000 குறைகள் வரதான் செய்யும் ப்ரோ. அது நம்ம தகர் தெரிஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே தான் கண்டிப்பான முறை. நிறைய பேர் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இது மக்கள் சந்திப்பா மாநாடா, எனக்கு டவுட்டாக இருக்குடா அப்படின்னு. ப்ரோ அவர் சந்திக்க வந்தாலே அது மாநாடு தான் ப்ரோ. அது சந்திக்க வந்தாலே அவர் மாநாடு தான் ப்ரோ. அது மக்கள் சந்திப்புலாம் கிடையாது ப்ரோ. மாநாடு தான். மாநாடு தான். ஜனவரி 9 சம்பவம் லோடிங். ஒரே வார்த்தை சொன்னா சம்பவம் லோடிங். அதில் நான் வார்த்தைகளை சொல்ல மாட்டோம், எங்க செயல்களில் பாருங்க. யாரோ கிளாஸ்க்கு வரதா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. யாருனாலும் வந்துட்டு போட்டும் ப்ரோ. கிளாஸுக்கு யாருனாலும் வரட்டும் வைக்கட்டும், அது அவங்க வராங்க வரட்டும். ஆனால் யார் மாசுன்றது எங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். ஓகே, அவர் கிளாஸ் வருது எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் அந்த படமும் நல்லா இருந்தா பாப்பீங்களா? கண்டிப்பா ப்ரோ. அண்ணன் எல்லாத்தையுமே வர வைக்கணும் தான் ப்ரோ சொல்லியிருக்காரு. அதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. யாரும் இது தள்ளி விடக்கூடாது, யாரும் இப்போதைக்கு நாங்கள் எல்லாருமே வர வைக்கிறோம், வரட்டும். அண்ணன் இல்லாத இடத்த அவங்க நிரப்பட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் வேற இடத்துக்கு போறாங்க, அதை நாங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஆமா, இப்போ நாளைக்கு சிவகார்த்திகேயன் படம் வந்தாலும் நீங்க பார்க்க ரெடியாக தான் இருக்கீங்க? அதுதான் நான் அவரும் செய்யறது. நாங்கள் தொண்டு காலையில தளபதி என்னன்னா ஈரோட்டில் பதற விட்டாப்புல டிஎம்கே காரங்களா. அதை விட அந்த சீமான் இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் கணக்கில் சேர்த்துக்காத மாதிரி போட்டு அடி நடிச்சு விட்டாப்புல தலைவர். காலையில சாயங்காலம் பார்த்தா பாட்டை போட்டு கொளுத்திட்டு இருக்காப்புல இவர். நம்ம விவேக் கைவண்ணத்துல அனிருத் மியூசிக்ல அவன் வந்து லிரிக்ஸ் எழுதிக்காப்புல. எல்லாமே தரமா மிரட்டிட்டாங்க, பாட்டு தரமா இருக்கு. திரும்ப ட்ரைலர்ஸ்ல வச்சிருக்கோம். அவரே அப்பயே வந்து வீடியோ எடுக்கிறீங்க, தரமா கொளுத்துறோம். செலிப்ரேஷன்னாலே மதுரை தான். அதுவும் தளபதினு வந்துட்டா மதுரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எவனாச்சும் பக்கத்துல வந்தா என்ன அடிச்சு ஓட விடுவோம். அந்த அளவுக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். பைக் ரேலி கொம்மால ஒரு 1000 பைக் போகும் பார்த்துக்கோங்க. நைட்டு 50 கார் ரெடி பண்ணி மதுரையவே அவ்வளோ வருவோம். எல்லாத்தையும் பதற விட போறோம். நடக்குது மட்டும் பாருங்க. ட்ரெய்லருக்கும் சம்பவம் இருக்கு, FTFSக்கும் சம்பவம் இருக்கு. எல்லாரும் வந்துருங்க. முக்கியமா மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா வீடியோ எடுத்துனீங்கன்னா போட்டு டிஆர்பி ஏத்திக்குவீங்க. நாங்க பண்ற அட்டுலத்தை பார்த்து எடுத்து வீடியோ போடுங்க, ரெடியா இருந்துக்கங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. 2026மே தளபதி தான். எவனுமே தொட்டு கூட பார்க்க முடியாது ப்ரோ. அதே மாதிரி இன்னைக்கு மதுரையில ஸ்டாலின் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. எல்லா கூட்டமே இங்கதான் இருக்கு, எல்லா கூட்டமே ஈரோடுல தான் இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் செய்யறாரு தளபதி. முடிஞ்சா தொட்டு பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாடே விஜய் தான் ப்ரோ. சரிங்களா? ஈரோடு மீட்டிங் வந்து ஸ்பீச் மிரட்டி விட்டாப்ல. எல்லாருக்குமே சரியான பதில் சொல்லியிருக்காரு ப்ரோ. அது மாநாடு தான் ப்ரோ. நீங்க மாநாடே இந்த மாதிரி தான் நடத்துறாங்க. இவர் பிரச்சாரத்தையே மாநாடு மாதிரி நடத்துறாரு. அப்ப யார் உண்மையான பொலிட்டிஷியன் உங்களுக்கே தெரியும் ப்ரோ. பிளாஸ்ட் தான் ப்ரோ. பிளாஸ்டோட பிளாஸ்ட் தரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. கேன் சிங் தான் ப்ரோ அனிருத் இறங்கி செஞ்சிருக்காப்ல. சீட்ல உட்கார வேலையே கிடையாது. ட்ரெயிலருக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கு நம்ம கொடூரமா பண்ணுவோம். 2024 2 தீபாவளி ப்ரோ. அதுல முதல் தீபாவளி ஜனவரி 9 ப்ரோ. இன்னைக்கு மாநாடு பார்த்துருப்பீங்க, ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. கிழிச்சு தொங்க விட்டாப்ல. அவ்வளவுதான். உண்மையிலே மிரட்டிட்டாப்ல. யாருமே இதெல்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி சாங்லாம். அதனால எல்லா தேட்டரும் மட்டி தேட்டரு இட்ஸ் சாதா மிரட்டிட்டாங்க. எல்லா பாட்டுமே தளபதி தான். பாட்டு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆக செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ஏன் இன்னும் அப்படி ஏன்னா உள்ள கேட்க விடல ப்ரோ. பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. ஒட்டுமே கேட்கல ப்ரோ. வீட்டுக்கு போய் யூடியூப்ல பார்த்து நான் சொல்றேன். தளபதி ப்ரோ. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 9ஆம் தேதி என்ன நடக்கும்? 9ஆம் தேதி என்ன நடக்கும்? தேட்டர் பிளாஸ்ட் தான் ப்ரோ. கத்த விடுவோம் ப்ரோ. தேட்டரையே என் நம்பியை கூட்டு வந்து கத்த விடுவேன். தேட்டரே கத்த விடுவேன். பிளாஸ்ட் தலைவா. தேட்டரே பிளாஸ்ட். அமைப்பா இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு 4-5 தாட்டி கேட்டாதான் நல்லாவே புரியும். சவுண்ட் மட்டும் தான் கேட்கல. அப்படி எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த தேட்டரே பிளாஸ்ட். ஆனா இடம் பத்தாது உள்ளக்கா. இந்த பாட்டுக்கே இடம் பத்தல. நீ ஃபுல்லா ஜனவரி 9ஆம் தேதி இந்த தேட்டரே பிளாஸ்ட். எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். தரமா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங்கா செகண்ட் சாங்கா? ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டு மூவ் பண்ணி போட்டோம்.
தரமா இருந்துச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? தளபதி அந்த ஒரு தான் அவர் தான் பிளாஸ்டே ஆகிட்டாப்ல. காலைல வந்து நம்ம கட்சி பாட்டு, இன்னும் இப்போ வந்து நம்ம இந்த பாட்டு தியேட்டர் பாட்டு. என்ன சொல்றீங்க? தரமா மற்றபடி மாஸ்ல மாஸ் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா இருக்கா, செகண்ட் சிங்கிள் ப்ரோ படமே நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, தளபதி நல்லா இருக்கு, படம் வரவே இல்லையே. எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி, உங்களுக்கு 2 சிங்கிள் எந்த சிங்கிள் பிடிச்சிருக்கு? ப்ரோ சாமி பாட்டு ப்ரோ. ஒரு பாட்டு வேறுபாடே கிடையாது ப்ரோ. எல்லாம் ஒரே பாட்டு ப்ரோ. சாமி பாட்டு ப்ரோ. ரெண்டுமே மாஸ் தான். தளபதி ஆல்வேஸ் தளபதி எப்பயுமே ஃபர்ஸ்ட் அவர். ஓகே, பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க என்னோட இது கேட்டாலே உங்களுக்கு தெரியுது, வாய்ஸே வரல. ஆல்வேஸ் வைப் தான். தளபதினாலே வைப் தான். வேற 9ஆம் தேதி லெவல்ல எப்படி இருக்கும்? வெயிட்டிங் ஃபார் பார்ப்போம். அதை காட்டி பசங்க தான் எனக்கு மாசு சரியான வைப்பாக இருந்தது. தளபதி ஏன் கட்சி செகண்ட் சிங்கிள் பிடிக்கலையா அப்ப? இது போக போதானே ப்ரோ பிடிக்கும். Okay, அனிருத் வந்து ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுவாப்ல. Okay. தளபதி கச்சேரியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. இன்னொன்று அனிமேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அனிமேஷன் மிரட்டி இருக்காங்க, புதுசாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. 9ஆம் தேதி எப்படி இருக்கும் திரை? 9ஆம் தேதி அவ்வளோதான். லைட்டாக தீ பிடிக்கும். கடைசி அவளையே போயலாம் யார் பெற்ற மகனோ பாட்டை போட்டு அழுகு விட்டு சென்டிமெண்ட்டாக நீங்களும் அழுதுருவீங்க. கட்டாயம் அழுதானே ப்ரோ. அவ்வளோதான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அடுத்து ரீரிலீஸ்லாம் பார்க்க முடியும். தலைவனை வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, மிரட்டிட்டாப்ல. ஒரே வார்த்தை நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற அந்த வார்த்தைக்காகவும் எங்க தளபதிக்காகவும் தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். பிளாஸ்ட் ஆனது அந்த செகண்ட் சிங்கில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரே பிளாஸ்டா தான் இருந்துச்சு. 2026 நாங்க நிக்கிற வரைக்கும் தலைவர் தான் வருவாரு. தலைவருக்காக மட்டும்தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. ஆனா டிவிகே மட்டும்தான், நாங்க வேற எவனுமே கிடையாது. இப்போ இந்த பாட்டை பார்த்தாதே எவ்வளோ செலிப்ரேஷன் இருந்தாலும் ஒரு பக்கம் நடுக்கமா இருக்கு. ஏன்னா கடைசி படம்ன்றப்ப கண்டிப்பா நான் எழுதி தரேன். ஒருத்தன் கூட அழுகாம வெளியே வரவே மாட்டான். எங்க அண்ணங்க ஒரு நீங்க அழுகிறீங்களே ப்ரோ. கடைசி படம்ல நம்ம தலை ஃபேனு, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாமே தளபதி ஃபேனுக்கு தான். சரிங்களா? படைய போவோம் 2026 நம்ம தான். சரிங்களா? நட்புக்காக வந்தது கிடையாது, தளபதிக்காக வந்தது. சரிங்களா? 2026 நம்ம தான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடுவில் நீங்க படைய காட்டுறேன் என்ன பண்ணாலும் சைடில் படம் மட்டும்தான் வரும், எதுவுமே வராது. சரிங்களா? 2026 நம்ம தான். டிவிகே சொல்லவே வேணாம். எப்பவும் மாஸ் தான். சரிங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகா, செகண்ட் சிங்கிள் ஆகா? ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டுல தான் பெஸ்ட்னா எது சொல்றீங்க? ரெண்டாவது தான் மாஸ். எதனால? புரியல. எதனால ரெண்டாவது பெஸ்ட்னு சொல்றீங்க? பாட்டு உங்களுக்கு வெறி கேட்கும்போது உங்களுக்கு வெறி வருதா? எங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு வந்துச்சு ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து அந்த வெறி வரலையா? அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆடுறதுக்கு துளா மாதிரி போனுச்சு. இது முழுக்க பாட்டு வெளியில கொண்டு வந்துக்கல. அதாவது அரசியல் பண்ணி கூடாது. முன்னாடியே பாட்டை சொல்லிட்டோம். எனக்கு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி ப்ரோ? செகண்ட் தளபதி படம், அனிருத் காம்போ, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒரு வார்த்தை, தளபதி கொஞ்சம் ரிட்டையர் ஆகிறாரு. அது இல்லாமல் கொஞ்சம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இல்லைன்னா என்ன, நம்ம அடுத்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி நம்ம கொண்டாடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம தளபதின்ற ஒரு வார்த்தைக்காகவே 30,000 பேர் சொல்லியிருக்காங்க. 50,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே வந்திருப்பாங்க. தளபதி ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அந்த ஓட்டும் மக்களுக்கு இருந்து விழுகும், தளபதிக்கு விழுகும். தளபதி வந்து அங்கே உட்கார வைப்போம், கண்டிப்பாக உட்கார வைப்போம். 2026 வந்து we are waiting for விஜய். ஓகே, அனிருத் மியூசிக்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? செம்ம, எல்லாமே செம்ம. நீ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு இது மாதிரி வந்தீங்களா இங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். அப்படியா? அதனால எனக்கு இது புது அனுபவம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எங்கள் அண்ணன் செகண்ட் சிங்கிளுக்கே இவ்வளோ கூட்டம்னா, எங்கள் அண்ணன் படம் வந்தால் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்து வந்துடுவோம்ண்ணே. இன்னைக்கு செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? உள்ள வைப் பண்ணி சூப்பராக இருந்துச்சுண்ணே. நாங்கள் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே தானே இருந்தோம். தரமாக இருந்துச்சுண்ணே. படம்லாம் இருந்தால் கொடூரமாக ஆடுவோம்ண்ணே.